வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்குள்ள 2019 டு 25 வரை இருக்க எல்லா பிஒய்க்கும் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து லீடர்ஸ்ல ரெண்டாவது லீடர் பகத்சிங் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லீடர் அம்பேத்கர் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. இதுல வந்து பகத்சிங்ல இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில என்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க, ஐ மீன் எம்சிக்யூ மாடல்ல உள்ள கொஸ்டின்ஸ்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வந்து டோட்டலி ஒரு 19 கொஸ்டின்ஸ் 19 கொஸ்டின் 19 டு 24 வரை கேட்டிருக்காங்க. 25ல நடந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் எவ்ரி சப்ஜெக்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 25ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் ஹிஸ்டரியில நமக்கு வந்து எல்லா டாபிக்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2025 நடந்த எல்லா எக்ஸாம்லயும் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபார் நவ் 19 டு 24 இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் அந்த ரெஸ்பெக்டிவ் டாபிக்ல கேட்டதை கவர் பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு பகத்சிங் நம்ம வந்து அவரை பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ ஹி இஸ் த பகத்சிங். நம்ம வந்து இவரை வந்து ஒரு சிம்பிள் வேர்ட்ல சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். ஸோ வந்து எல்லா நேஷனலிஸ்டும் வந்து அவங்களுக்காக அவங்க வேலை போராடிட்டு இருக்கிறப்ப பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா பகத்சிங் வந்து வயலன்ஸை கையில எடுத்தாங்க. ஸோ வந்து வயலன்ஸ் வந்து கரெக்டான்னு கேட்டா அந்த டைம்ல ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான இருக்க நாட்டுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆச்சு அவங்க லைஃப்ல பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷோட அந்த பாலிசி ரூல்ஸ்ல எல்லாத்துலயும். ஸோ வந்து பகத்சிங் எடுத்துக்கிட்ட வே வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு வழியில வந்து அவர் போராட தீர்மானிச்சார். ஓகே, ஸோ வந்து இந்த ஒரு மீமோட ஸ்டார்ட் பண்ணலாம். அவரை பத்தின ஓவர்வியூ பார்க்கணும்னா அவங்க கொஸ்டின்ல வந்து ரொம்ப பேசிக்கா தான் ஆக்சுவலா இது வரைக்கும் பகத்சிங்கை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அவர் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அந்த டேட்டா மட்டுமே போதுமானதா இருக்கு. பட் ஒரு ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் மட்டும் அவங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா அவரோட கோட் ஒன்று கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியை வச்சு ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட அம்மா நேம் என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு எந்த ஒரு லீடரை படிச்சாலும் அவங்க பயோகிராஃபி ஃபுல்லாவே படிச்சுட்டா வந்து நமக்கு போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் பண்றதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி நீங்க டெய்லி ஒரு லீடரை படிச்சா கூட உங்களுக்கு ஈஸியா எல்லா லீடர்ஸுமே முடிஞ்சிருவாங்க. மாடர்ன் ஹிஸ்டரி அவ்வளவுதான், லீடர்ஸ் முடிச்சாலே மாடர்ன் ஹிஸ்டரி முடிஞ்சிடும். ஸோ வந்து பேசிக்கான ஃபேக்ட்ஸ் பாக்குறப்ப வந்து அவர் வந்து செப்டம்பர் 28, 1907 அப்போதான் பிறந்திருக்கிறாரு. எங்கன்னா லியால்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ பாகிஸ்தான்ல பிரசண்டா இருக்கு. ஆக்சுவலா அப்போ அவர் பிறந்தது வந்து அந்த பஞ்சாப் ரீஜன் அந்த மாதிரி உள்ள ஏரியால பிறந்திருக்கு. ஓகேவா, அவங்க வீட்டுல எல்லாருமே எப்படின்னா அவங்க ஃபேமிலியே ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபேமிலி தான். ஓகேவா, ஸோ அதுவும் அவனை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட லாலா லஜபதி ராயோட மரணம். அந்த மாதிரி பிரிட்டிஷ் எங்கெல்லாம் வன்முறையை தூண்டினாங்களோ அதுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் பாதிக்கப்பட்ட மக்களால ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்படும். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு இதுல இன்ஃபுளுன்ஸ் ஆன ஒரு பர்சனாலிட்டி தான் நம்மளோட பகத்சிங். முக்கியமா இவரை பத்தி சொல்லணும்னா நமக்கு வந்து 2 விஷயம் பண்ணியிருப்பாரு. ஜேபி சவுண்டர்ஸ் அப்படின்றவங்களை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, லாலா லஜபதி ராய் கொலைக்கு காரணமான ஒருத்தர் நினைச்சு அவரை கொலை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பார்லிமெண்ட், அப்ப இருந்த ஒரு பார்லிமெண்ட்ல வந்து பாம்பு வீசியிருப்பாரு 1929. இது வந்து 28ல, இது வந்து 29ல. ஸோ வந்து இந்த மேஜரா இந்த 2 இன்சிடென்ட் வன்முறையில அவர் ஈடுபட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து நவ்ஜான் சபான்னு ஒண்ணு இருந்தப்போ, அப்புறம் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் HSRAன்னு சொல்லுவாங்க. இவர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி HRAன்னு இருக்கும். இவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சோசியலிஸ்ட், அதாவது இந்த சமதர்மன்ற ஒரு சோசியலிசம் சார்ந்த ஒரு வார்த்தையை வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா லெஃப்ட் விங், இடதுசாரி இயக்கத்தை பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்கும்னா சோசியலிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஐடியாலஜினா என்னன்னா கார்ல் மார்க்ஸை வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து கம்யூனிசம் சோசியலிசம் பேசுவாங்க. ஓகேவா, அவங்க வந்து என்னன்னா கேபிட்டலிஸ்ட், முதலாளிகள் தான் நம்ம தொழிலாளிகள் எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ வந்து சம உரிமை எல்லாத்துலயும் வேணும்னு சொல்லிட்டு போராடுறவங்க தான் அந்த சோசியலிஸ்ட் மார்க்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வந்து அவங்க வந்து எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்கிறத பொறுத்துதான் இருக்கும். ஸோ அந்த முதலாளிகள்லாம் அதிகமா எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டல் ஏற்படுத்துறதுனால அவங்க எல்லாமே வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க.
ஸோ அதை ஃபாலோ பண்ண நம்மளோட பகத்சிங் அந்த கேங் எல்லாருமே இவங்களுமே பிரிட்டிஷ் காலனியில வந்து நம்மள வந்து எல்லாருமே அவங்களோட முதலாளித்துவ மனப்பான்மையில தான் நம்மள அணுகுனாங்க. அதனாலதான் நம்ம மேல அவ்வளவு சுரண்டல்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்காக நமக்கு வந்து பகத்சிங் வந்து வன்முறை கையில் எடுத்தாரு. யாரை ஃபாலோ பண்ணினா சோசியலிஸ்ட் ஐடியாலஜி, மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி. ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் இடதுசாரிகள் சொல்லுவாங்க, சமத்துவம் பேசுற ஒரு குரூப். ஓகே, ஸோ வந்து இவங்களை வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா, சுக்தேவ் அண்ட் ராஜகுரு அப்புறம் பகத்சிங். இவங்க 3 பேரையும் தான் மார்ச் 23, 1931 லாகூர்ல வந்து அவங்க தூக்குல தொங்க வச்சிருப்பாங்க. அந்த தினத்தை தான் நம்ம வந்து ஷாகித் திவாஸ், அதாவது தியாகிகள் தினமா கொண்டாடுறோம். ஆக்சுவலா இந்தியால தேசிய அளவுல 2 தினங்களை தியாகிகள் தினமா கொண்டாடுறோம். ஒன்னு காந்தி இறந்த டே ஜான் 30, அப்புறம் மார்ச் 23, 1931. இவங்க 3 பேர் இறந்த டேவே வந்து நம்ம தியாகிகள் தினமா நம்ம வந்து கொண்டாடுறோம். ஓகேவா, ஸோ வந்து தியாகிகள் தினம் கேட்டா இந்தியால 2 இருக்கு. ஒன்னு பகத்சிங்கும் ராஜகுரு சுக்தேவ் இறந்த தினமும் காந்தி கொலை செய்யப்பட்ட தினம். ஓகே, ஸோ வந்து அவரு தேசப்பற்று மிக்க ஒரு ஆளு, இது எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும். அவங்களோட அப்பா பேரு, இது வந்து ஆக்சுவலா அவங்க அம்மாவோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, வித்யாவதி. ஓகேவா, இது வந்து PYQ. அவங்களோட அப்பா பேர் வந்து கிஷான் சிங். ஸோ வந்து இவங்க ஒரு சீக் ஃபேமிலியில தான் பிறந்திருக்காங்க. ஸோ அந்த பஞ்சாப் ரீஜன்ல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது. அவங்களோட பிரதர்ஸ் ஆக்சுவலா 7 பேர் அவங்க வீட்டில். ஓகேவா, பிரதர்ஸ் வந்து குல்பீர் சிங், இவர் வந்து CPI கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியால வந்து இருந்திருக்காரு சுதந்திரத்துக்கு அப்புறம். ஓகேவா, ஸோ வந்து அடுத்து ராஜேந்தர் சிங், இவர் வந்து இன்னொரு தம்பி. இவர் வந்து பொலிட்டிக்கலா அவ்வளவா இல்லை. ஸோ இன்கேஸ் அவரோட தம்பிகள் யாருன்னு கூட கேட்கலாம், அம்மா கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 2 முக்கியமான தம்பிகள் வந்து குல்பீர் சிங்கும் ராஜேந்தர் சிங்கும். ஓகேவா, அப்புறம் வந்து பகத்சிங்கை கொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க அப்பா கிஷான் சிங் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதைகள் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு நிலம் தெரியும். ஜாலியன் வாலாபாக் மசக்கர் தான் அவரை வந்து ஒரு தூண்டவே செஞ்சு. இவர் மட்டும் இல்ல, நிறைய போராளிகளை வந்து ட்ரிகர் பண்ணதே அதுதான். அந்த ஒரு படுகொலை ஏற்பட்டதுனாலதான் அதெல்லாம் இருக்கும். ஓகே, 1929 சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்போ வந்து இருந்த பார்லிமெண்ட்ல பாம்பு வீசியிருப்பாங்க. ஹிந்து சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அது எல்லாமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, ஹிந்துஸ்தான். அப்புறம் அவரோட ஐடியாலஜில யாரெல்லாம் இன்ஃபுளுன்ஸா இருந்ததுன்னா கார்ல் மார்க்ஸ், விளாடிமிர் லெனின், கர்தார் சிங் சரபா. ஸோ இவங்க எல்லாருமே அவருக்கு ஒரு லைஃப்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அந்த டைம். அவங்க திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னன்னா அவரோட புக்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்கறாங்க. ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட், நான் ஏன் நாத்திக நானே. இந்த புக்கு வந்து அவர் வந்து கடவுள் மறுப்பை தாண்டி எப்படி வந்து ஏத்திசம், அதாவது ரிலீஜியன்ஸ்லாம் எப்படி, மதங்கள்லாம் மக்களை வந்து ஒரு மாய வலைக்குள்ள வச்சிருக்காங்க, அதை மீறி நம்ம எப்படி பகுத்தறிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதின புக்கு தான் ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட். இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்புறம் அவர் ஜெயில இருக்கிறப்ப புக்ஸ் எழுதியிருக்காரு, புக்ஸ் அண்ட் லெட்டர், நோட் பேன்லாம் எழுதியிருக்காரு. அதுவுமே ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பகத்சிங்கை பத்தி மற்றவங்க எழுதின புக் மேஜரா பகத்சிங் அண்ட் இம்மார்டல் ரிவல்யூஷனரி ஆஃப் இந்தியா எழுதினது வந்து விஜய் பிரசாத். இம்மார்டல்னு எழுதுனா விஜய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பகத்சிங் எட்டர்னல் ரெபல், இது வந்து மால்விந்தர் ஜித் சிங். ஓகே, ஸோ எட்டர்னல்னா மால்விந்தர். ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்டு வச்சு பாருங்க, இன்கேஸ் ஃபியூச்சர்ல நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே இதை வச்சு எழுதிக்கலாம். அடுத்து ஷாகித் பகத்சிங் பயோகிராஃபி ஆஃப் இம்மார்டல் ரிவல்யூஷனரி. ஸோ பயோகிராஃபின்னு வரப்ப ஜக்மோகன் சிங். ஸோ வந்து இந்த 3 புக்கும் மேஜரா அவரை பத்தி எழுதியிருக்காங்க. அது போக அவரோட கோட்ஸ் வந்து நிறைய கோட் இருக்கு. ஓகே, இந்த கோட்ல இந்த பிடிஎஃப் வந்து இந்த கோட்ஸோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இது வந்து அதோட தமிழாக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுட்டு. ஓகேவா, ஸோ முக்கியமான கோட் என்னெல்லாம் சொல்லியிருப்பாருன்னா, நீங்க வந்து என்ன கொள்ளலாம், என் கருத்துக்களை கொள்ள முடியாது, நீங்க என் உடலை நசுக்க முடியும், ஆனா என் ஆன்மாவை நசுக்க முடியாது. ஸோ உடலுக்கு தான் அழிவு இருக்கே தவிர வந்து ஐடியாலஜிக்கு இல்லை, என்னோட கருத்துக்களுக்கு இல்லை அப்படின்றத இது பண்ணியிருப்பார். ஓகேவா, ஸோ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ண சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. இப்போ வந்து நேராக கொஸ்டின்ஸ் பார்க்க போயிடலாம். ஸோ வந்து டோட்டலி ஒரு 19 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து நம்ம அப்பவே சொன்னதுதான், இந்த அவர் எழுதின புக்கு நோட்டபுளான ஒர்க் வந்து ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட், பகத்சிங் தான் எழுதியிருக்காரு. ஓகே,
பெரியார் வந்து பெண்ணின் அடிமையானால் அந்த மாதிரி புக்ஸ் எழுதியிருப்பாரு. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் பகத்சிங்ஸ் மதர்? ஸோ வந்து பார்த்தோம், அவங்க அப்பா பேரு கிஷன் சிங், அவங்க அம்மா பேர் வந்து வித்யாவதி. ஸோ ரிப்பீட்டட் தான். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். பின்வற்றிடையே சரியான குற்றங்களை தேர்ந்தெடுக்க. ஓகே, பகத்சிங் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன். இந்துஸ்தான் குடியரசு கட்சியோட மறுசீரமைப்பு அவர் தான் பண்ணாரு. ஓகே, என்னன்னா சோசியலிஸ்ட்ன்றது இருக்காது அதுக்கு முன்னாடி, இவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சோசியலிஸ்ட் ஒரு பேட்டர்ன் சேர்த்து சோசியலிஸ்டோட ஐடியாலஜில வந்து அந்த அமைப்பை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், எனக்கு ரத்தம் கொடுங்க நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். இது சொன்னது சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இந்திய தேசிய ராணுவத்தின் நிறுவனர் வந்து நமக்கு மோகன் சிங் 1942 நிறைவேற்பாரு, சிசிர் குமார் இல்ல. ஓகே, ஸோ வந்து 1 2 மட்டும் கரெக்ட். ஸோ இதே கொஸ்டின் தான். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1929 குண்டு வீசினது பகத்சிங், அவரோட ஃப்ரெண்ட் வந்து பட்டுகேஸ்வர் தட்டா, BK தட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்குலாப் சிந்தாபாத்னு அந்த பாம்பை வீசிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து எவ்வாறு முழுக்க புகழ் பெற்றதுன்னா பகத்சிங்கோட குரலால் தான் அது வந்து ஒரு புகழ் பெற்றது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிவல்யூஷனரி பாரத மாதா சொசைட்டி, அதாவது பாரத மாதா கழகம். ஓகேவா, இத வந்து யாரு தோற்றுவிச்சாங்க? பகத்சிங்கோட, அதாவது பகத்சிங்கோட மாமா. ஓகேவா, அவர் தான் வந்து நமக்கு வந்து ரிவல்யூஷனரி பாரத் மாதா சொசைட்டின்ற சங்கத்தை தோற்றுவிச்சிருக்காரு. ஸோ இது ரீசெண்டா கேட்ட பிவைக்கு தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அஜித் சிங்ன்றவர் பகத்சிங்கோட மாமா, அவர் தான் வந்து இந்த பாரத மாதா சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டாவை அப்படியே வரிசையா சென்டென்ஸா கொடுத்து கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பகத்சிங் ஆர் ட்ரூ? 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்கினார். ஆக்சுவலா சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்குனது வந்து சூர்யா சென். ஓகேவா, ஏப்ரல் 18 1930 தாக்கியிருப்பாரு. ஸோ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. In 1929 பகத்சிங் அண்ட் BK தத் த்ரூ அ ஸ்மோக் பாம். ஸோ வந்து இது கரெக்ட். இது ஆக்சுவலா ரிப்பீட்டட் பிவைக்கு தான். ஓகேவா, ஸோ வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நம்ம ஆப்ஷன் வச்சு பாக்குறப்ப ஒன்னு ஆக்சுவலா தப்புன்னு தெரிஞ்சாலே இப்போ வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ ஏவா டியான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்கணும். பகத்சிங் ஃபார்ம்டு ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் ஆர்மி வந்து 1924. ஓகேவா, 25 ஒரு இயர் தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதேதான், BK தத்து வந்து பகத்சிங் வந்து ஏப்ரல் 8 1929 குண்டு வீசினாங்க. ஓகே, சாண்டர்ஸ் படுகொலை வழக்கில் 23 மார்ச் 1931 லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவர்கள். ஸோ வந்து லாகூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. சாண்டர்ஸ் கொலை கேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த நாடாளுமன்றத்து மீது பாம்பு வீசின கேஸாகவும் இருக்கும். அதுல வந்து யாரு அந்த 3 பேர் தான், அந்த 3 பேரோட இறந்தனாலதான் நம்ம வந்து என்னவோ கொண்டாடுறோம், தியாகிகள் தினமா கொண்டாடுறோம் மார்ச் 23. ஓகேவா, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ். ஸோ வந்து ஆப்ஷன் வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா 2 and 4 இந்த ரெண்டும் கரெக்டா இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் எப்போ ஜாயின் பண்ணாரு அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க. இது உங்களுக்கான டெஸ்ட். மீதி 3 டேட்டு நான் சொல்லிடுறேன். நவ்ஜான் பாரத் சபா வந்து மார்ச் 1926 ஸ்டார்ட் பண்ணது கரெக்ட். பகத்சிங் லாகூர் சிறையில எப்ப தூக்கிலிடப்பட்டாருன்னா மார்ச் 23 1931. பகத்சிங்கும் BK தத்தும் மத்திய சிறையில் குண்டு வீசினோம் 1929. ஸோ வந்து அவங்க எப்படி கேட்டாலுமே பகத்சிங்னா ஒரு 5 டேட்டா தான் இருக்கு. அந்த 5 டேட்டாவை தான் திரும்ப திரும்ப ஸ்டேட்மெண்டா வச்சு கேட்கறாங்க, இன்கரெக்ட் கேட்கறாங்க, கரெக்ட் கேட்கறாங்க, வாட் இஸ் வாட்டா கேட்கறாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கறாங்க. புரியுதா? ஸோ வந்து நம்ம ஒரு லீடரை படிக்கிறப்ப அந்த லீடர்ல எதெல்லாம் முக்கியமா கேட்டிருக்காங்க, அதையே எப்படி மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி நம்ம பிவைக்கு பார்த்துட்டு உள்ள போய் நீங்க உங்களோட நோட்ஸ்ல படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் லாகூர். ஸோ உங்க பாருங்க, லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். இப்படிதான் வந்து நமக்கு ஒண்ணு கேட்டதுதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதே தவிர புதுசா எதுவும் வர்றதில்லை. ஸோ அதேதான் நவ்ஜான் பாரத் சபா, நவ்ஜான் பாரத் சபா. ஸோ வந்து நமக்கு வந்து கேட்டதே தான் திரும்ப திரும்ப வருது. அதை நம்ம எப்படி படிக்கிறோம், படிக்கும் போதே எப்படி இப்படிதான் கொஸ்டின் கேட்கறான்னு ப்ரெடிக்ட் பண்றோமோ நமக்கு வந்து அங்க எக்ஸாம் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு கோட்டு.
இந்த கேபிட்டலிஸ்ட் அப்படின்ற ஒரு இது வந்தாலே நம்ம வந்து ஆக்சுவலா அவங்க எல்லாருமே என்னன்னா சோசியலிசம் பிரின்சிபலை ஃபாலோ பண்றவங்க தான். ஓகேவா? கம்யூனிஸ்ட் தான். ஓகேவா? ஸோ வந்து இதுல வந்து யாரு நமக்கு வந்து ப்ராமினன்ட் ஃபிகர் அப்படின்னு பாக்குறப்ப பகத்சிங் தான் ப்ராமினன்ட் ஃபிகர். அப்படி கூட ஆப்ஷன் வச்சு போடலாம். இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். விவசாயிகள் அந்நிய நுகத்தடியில் இருந்து மட்டுமில்லாமல் நிலப்பிரபுக்கள், முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என பகத்சிங் எழுதினார். ஸோ வந்து என்னன்னா விவசாயிகளுக்கு பிரிட்டிஷ் டைம்ல பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ஜமீன்தாரி, மகள்வாரி, ராயத்வாரி அப்படிலாம் போட்டு விவசாயிகளை வந்து அதிகமா எக்ஸ்பிளாய்டேஷன் சுரண்டுனாங்க. சோ இந்த நில வருவாய் முறையெல்லாம் தாண்டி நீங்க வெறும் அவங்க கிட்ட இருந்து மட்டும் விடுதலை பெறக்கூடாது. நீங்க வந்து இங்க இருக்க நிலப்பிரபுக்கள்ல இருந்தும் முதலாளிகள் கிட்ட இருந்துமே நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி பகத்சிங் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. புரியுதா? இப்ப வந்து நேஷனலிஸ்ட் எல்லாம் எதிராக போராடி இருப்பாங்கன்னா பெரும்பாலும் பிரிட்டிஷ் அகேன்ஸ்ட் தான் போராடி இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சோசியலிஸ்ட் தான் என்ன போராடி இருப்பாங்கன்னா நீங்க இந்த நிலப்பிரபுக்கள் இருந்தும் முதலாளித்துவத்துல இருந்தும் அகேன்ஸ்டா போராடி இருப்பாங்க. சோ வந்து இந்த ஐடியாலஜி பாக்குறப்ப பகத்சிங் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரி? மைக்கேல் ஓ டயர் அவரால் கொல்லப்பட்டார். ஸோ ஆக்சுவலா என்னன்னா நமக்கு வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலையில ரெஜினால் டயர், மைக்கேல் ஓ டயர்னு 2 பேர் இருப்பாங்க. அதுல வந்து மைக்கேல் ஓ டயர்ன்ற ஒருத்தர் வந்து அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் மாதிரியே இன்னொருத்தர் உத்தம் சிங்னு ஒருத்தர். ஓகேவா? இவருக்கு வந்து அப்போ வயசு 75 இருக்கும் மைக்கேல் ஓ டயருக்கு. 1940 13 மார்ச்ல போயிட்டு அவரை போயிட்டு சுட்டு கொன்றுவார். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பகத்சிங் கொல்லல, உத்தம் சிங் தான் கொண்டது. லாகூரில் லத்தியடிக்காரமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொண்டுறார். ஸோ இது கரெக்ட். ஓகேவா? லாகூர்ல தான் நமக்கு வந்து சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டம் இருக்கும்போது லாலா லஜபதி ராயை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த இதுல பயங்கரமா அடி வாங்கினதுனால அவர் உடல்நலம் சரியில்லாம இறந்து போயிருப்பார். ஓகே, ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் ஓன்லி கரெக்ட். இந்த ஆர்டிகல் ஒய்எம்ஐ திஸ். ஸோ வந்து திரும்ப திரும்ப அதே தான் கேட்கறாங்க. ஓகேவா? அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. என்னைக்கு தூக்கில போட்டாங்க? இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். லாகூர் கான்ஸ்பிரன்சி கேஸ், லாகூர் சதி வழக்குல தான் வந்து அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஜூன் 1930 இருந்து அக்டோபர் 1930 வரைக்கும் இந்த சதி வழக்கு கேஸ் நடந்து அப்புறம் ட்ரையல் அந்த இது கொடுத்துட்டாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க. டெல்லியில் உள்ள மத்திய சட்டம் அதே தான் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, ஸோ வந்து பகத்சிங்க்கு வந்து ரொம்ப லிமிட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து அந்த லீடரை பத்தின ஃபுல் பயோகிராஃபியும் உங்களோட நோட்ஸ்ல படிச்சுட்டு நீங்களே ஒரு 4-5 டெஸ்ட், இன்ஸ்டியூட் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு பிவைக்கு ஃபுல்லா பார்த்துட்டு அந்த மாதிரி படிங்க. ரொம்ப லிமிட்டட் ஏரியா தான், கேட்டா கண்டிப்பா மார்க் வாங்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு செஷன்ல அடுத்த ஒரு லீடர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.